1983க்கு பிறகு மீண்டும் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டு பெண்கள் உலகக்கோப்பையை இந்திய அணி வெற்றி பெற்றது. 47 வருட கனவு போராட்டத்திற்கு கிடைத்த வரலாற்று வெற்றி இது. இந்த வரலாற்று வெற்றிக்கு பின்னர் பல்வேறு கண்ணீர் நிறைந்த கதைகள் இருக்கிறது. முதலில் லீக் சுற்றில் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா அணியிடம் தோல்வியடைந்து 7 போட்டிகளில் 3இல் மட்டுமே வெற்றி பெற்று 4வது இடத்தை பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. அக்டோபர் 30, 2025 அரையிறுதியின் 2வது போட்டி. வரலாற்றின் தொடக்க நாள். பெண்கள் ஒரு சிறந்த போராட்டம் குணமுடையவர்கள், அதிலும் இந்திய பெண்கள் தலை சிறந்தவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக லீக் சுற்றில் தோற்ற 7 முறை சாம்பியன் பட்டம் வென்ற உலகின் தலை சிறந்த அணியான ஆஸ்திரேலிய அணியிடம் மோதியது இந்திய அணி. முதலில் பேட்டிங் செய்து உலகக்கோப்பை வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு அணியும் ஆண்கள் உலகக்கோப்பையிலும் சரி பெண்கள் உலகக்கோப்பையிலும் சரி எந்த ஒரு அணியும் அரையிறுதிப் போட்டியில் 338 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றதே இல்லை. ஆனால் 47 வருட கனவு இந்த உலகக்கோப்பையை வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாய நிலையில் இந்திய பெண்கள் அணி இந்த இமாலய இலக்கை அடைந்து வெற்றி பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. தற்போது வரலாற்றின் முதல் பாதி தொடக்கம். நாம் கதைகளில் மட்டுமே கேட்ட வீரமங்கைகளை நேரில் பார்ப்பதற்கான மாபெரும் வாய்ப்பாக இந்த நாள் அமைந்தது. நமது இந்திய நாட்டிற்காக இவர்களின் அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை இதுவரை யாருமே வெற்றி பெறாத இந்த இமாலய இலக்கை இந்திய பெண்கள் போராடி வெற்றி பெற்றனர். இந்த போட்டியிலேயே தெரிந்துவிட்டது உலகக்கோப்பை நமது கைக்கு மிக அருகில் வந்துவிட்டது என்று. ஆனால் அது அவ்வளவு சுலபமாக இல்லை. இறுதிப் போட்டியில் மீண்டும் ஒரு பல பரீட்சை. சவுத் ஆப்பிரிக்க அணியிடம் வெற்றி பெற வேண்டும். அவர்களிடமும் நாம் லீக் சுற்றில் தோல்வியடைந்தோம். அவர்களின் பேட்டிங் வரிசை மிகவும் சிறப்பாக இருந்தது. நமது பந்து வீச்சாளர்களால் லீக் போட்டியில் அவர்களை தடுக்க முடியவில்லை. ஆனால் தற்போது வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயம். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வீராங்கனைகள் பேட்டிங்கில் சிறப்பாக விளையாடி 298 என்ற பெரிய இலக்கை சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு வெற்றி இலக்காக வைத்தது. முதலில் தடுமாறிய சவுத் ஆப்பிரிக்க அணி பின்பு அவர்களின் சிறந்த பேட்டிங் மூலம் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தனர். நவம்பர் 2, 2025 தற்போதுதான் வரலாற்றின் 2வது பாதி தொடக்கம். அன்று மும்பை வானில் மட்டும் நீல நிறமில்லை, மும்பை முழுவதுமே நீல நிறமாக ஜொலித்தது. பல லட்சம் இந்திய ரசிகர்களின் ஆதரவோடு களத்தில் நின்ற நமது வீர மங்கைகள் ஒவ்வொருவரும் சிவசக்தியின் அவதாரங்களாக காட்சியளித்தனர். இந்திய அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் சவுத் ஆப்பிரிக்க அணி 246 ரன்களுக்கு தனது மொத்த விக்கெட்டையும் இழந்து இந்திய அணியிடம் படுதோல்வி அடைந்தது. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சகாப்தம் மீண்டும் தொடங்கியது. 47 வருட கனவு போராட்டத்திற்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒற்றுமைக்கும் விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி இது. இது ஒரு நீண்ட பயணத்திற்கான தொடக்கம். ஆண்களுக்கு சிறு துளியும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்று பெண்கள் நிரூபித்து விட்டனர். பெண்களை போற்றுவதற்கான தருணம். இந்திய நாட்டில் உள்ள பெண்களை நாம் போற்ற வேண்டிய தருணம். அனைவரும் அனைத்திலும் சமம் என்று நிரூபித்து காட்டிய தருணம். ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை என்றும் நிரூபித்து காட்டிவிட்டனர். கிரிக்கெட் உலகில் மட்டுமல்லாமல் இந்திய பெண்கள் வரலாற்றிலும் புதிய சகாப்தம் எழுதப்பட்ட தருணம் என்று இந்திய மக்கள் இந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர்.